வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய அழகு. அத்தியாயம் 1. அந்த வீட்டின் குடித்தனக்காரர்கள் அத்தனை பேரும் குழாய் அடியில் போராடி கொண்டிருந்தனர். 8 அடிக்கு 10 அடி அகல முற்றம் அது. எல்லோருக்கும் காலை நேரத்தில் அவசரம். அந்த 4 ஒண்டு குடித்தனத்தின் ஏகபோக ராணித்தான் மரகதம். அவள்தான் வீட்டின் சொந்தக்காரி. அந்த காலத்தில் கையில் இருக்கும் பணத்தை நாசமாக்கிவிடக்கூடாது என்று அவள் அம்மா வடிவு ஒரு புத்திசாலித்தனமான காரியத்தை செய்துவிட்டு போயிருந்தாள். தன் அருமை மகளுக்கு அந்த தெரு வீட்டை வாங்கி போட்டி விட்டிருந்தாள். அந்த வீடும் இல்லாதிருந்தால் மரகதம் இப்போது என்ன செய்திருப்பாள்? வாயிற்பக்கம் இருந்த சின்ன திண்ணையில் இருந்து இருமல் ஓசை கேட்டது. தொடர்ந்து சலிக்காது இருமி குடித்தனக்காரர்களின் கவனத்தையும் அனுதாபத்தையும் அள்ளி கொள்வதில் சிவநேசன் கை தேர்ந்தவன். இருமுவதில் அவன் ஒரு மன்னன். பாதி உண்மையாக ஏற்பட்ட இருமல், பாதி வேண்டுமென்றே அவன் எழுப்பும் சத்தம். மரகதத்திற்கு அவனது நாடகம் நன்றாகவே தெரியும். என்ன செய்வாள்? அவன் அவளது கணவன். சமூகத்திலே அவளுக்கு ஒரு அந்தஸ்து தர காவல் தெய்வமாக திண்ணையோடு வாசலில் கிடக்கும் ஒரு மனித துணை. மரகதம், மரகதம், கொஞ்சம் சுடுதண்ணி கொண்டா, தொண்டை காஞ்சி போகுது. இருமலுக்கிடையே கத்தினான் அவன். அம்மா, எனக்கு பள்ளிக்கூடம் போக நேரமாச்சு. முற்றத்தை ஒட்டி இருந்த குளியல் அறையை திறந்து கொண்டு வெளியே வந்த ரஞ்சினி சினிங்கினாள். மரகதம் மௌனமாக மகளை பார்த்தாள். காலை சூரியன் முற்றத்தில் கியூ வரிசையில் அமர்ந்திருந்த பித்தளை பாத்திரங்கள் மீது பட்டு ஒளி ஜாலமாக தெரிந்தது. அப்பொழுதுதான் குளித்துவிட்டு பள்ளி சென்று வந்த மகளின் முகத்தில் அந்த ஒளி சிதறல் விழுந்தபோது மரகதம் ஒரு கணம் அயர்ந்து போய் நின்று விட்டாள். 10ஆம் வகுப்பில் காலடி எடுத்து வைத்திருக்கும் சிறுமி என்ற ரஞ்சினியை யாராவது சொல்வார்களா? அடேயப்பா, அந்த உயரம், முகத்திலே கருகருவின மின்னிய விழிகள், கூர்மூக்கு, சிறிய வாய், சுருண்ட முடி, தாழம்பு நிறம், பாவாடை சட்டையில் நின்ற மகளின் அழகை பார்த்த தாய் திகைத்தே போனாள். அதே சமயம் மரகதத்தின் அடி வயிற்று என்னவோ செய்தது. இந்த பாவி பெண் இப்படி மடமடன்னு வளர்ந்துக்கிட்டு போகிறாளே. பக்கத்து போர்ஷனில் குடியிருக்கும் மாதவி அம்மா சொல்வது நினைப்பில் வந்தது. குப்பையிலே வச்ச வாழையாட்டம் எந்தா வளர்த்தி ஈ குட்டி. மரகதம் இப்போது வெறும் கண்ணாடி கல்லாகி குப்பையில் தூக்கி எறியப்பட்டவள் தான். ஒரு காலத்தில் இதே மரகதம் மிஸ் மோகனியாக நாடக மேடைகளிலும் நட்சத்திரமாக திரைவானிலும் ஒளிர்ந்தவள். இப்போது அந்த தெரு வீட்டின் சொந்தக்காரி. 4 குடித்தனங்களின் மாதாந்திர வாடகையில் ஜீவனம் செய்கிறவள். அவ்வப்போது அத்தி பூத்தா போல கிடைக்கும் அமைச்சூர் நாடக மேடைகளில் அம்மா பாத்திரம் தாங்கும் ஒரு சாதாரண நாடக நடிகை. இப்படி உயர பறந்தவள் எவ்வளவு வேகமாக்கி இறங்கி வந்து விட்டிருக்கிறாள். என்னம்மா, சொல்லிக்கிட்டே இருக்கேனே, காது கேட்கலையா? தலையை பின்னிவிடமா? முணுமுணுத்த மகள் ரஞ்சினி அவர்களது குடியிருப்பு பகுதிக்குள் சென்று மறைந்தாள். தண்ணீர் பிடித்து கொண்டிருந்தால் எதிர்பகுதி கனகவல்லி. அவள் முகத்திலே விஷம புன்னகை. இந்த காலத்து குழந்தைகளுக்கே பொறுமை கிடையாது. அதுவும் நம்ம ரஞ்சினிக்கு கொஞ்சம் கூட கிடையாது. ஏதடா அப்பா ஒரு வாய் தண்ணி குடிக்க கேட்கிறாரே, பாவம், இருமலோட கஷ்டப்படுறாரேன்னு கொஞ்சமாவது நினச்சி பார்க்குதா? தன் வேலை முடியணும்னு அவசரம். தலையை பின்னிக்கு கூட தெரியாமல் வளர்ந்து நிற்கிது. பாவம். மரகதம், நீ என்ன செய்வ? மகளை கவனிப்பியா? நோயாளி புருஷனை பார்ப்பியா? போலியான அனுதாபத்துடன் தண்ணீர் குடத்தை இடுப்பில் தூக்கி நக்கென்று வைத்து கொண்டு நகர்ந்தாள். அவளது கணவன் குளிர்பதன பெட்டி தயாரிக்கும் கம்பெனியில் மெக்கானிக். சொன்ன பேச்சை கேட்கும் 2 சிறு குழந்தைகள். வாடகை குறைவான வீட்டில் வாழும் குடித்தனம். சுகமாக வாழ தெரிந்த சாமர்த்தியக்காரி. அந்த கனகவல்லியை விரோதித்து கொள்ள மரகதத்தால் முடியாது. டிவி வாங்கி வைத்திருக்கும் ஒரே ஒரு குடித்தனக்காரி அவள் ஒருத்திதான். அவ்வப்போது மரகதத்தின் மாதாந்திர செலவில் துண்டு விழுந்துவிடும். கைமாற்றாக 20ஓ 30ஓ அவசரத்திற்கு கொடுத்து உதவுகிறவளும் அவள் ஒருத்திதான். மகள் ரஞ்சினிக்கு சினிமா பைத்தியம் எக்கச்சக்கமாக உண்டு. கனகவல்லி வீட்டு டிவி நிகழ்ச்சிகளை பார்க்க அந்த பகுதிக்கு ஓடிவிடுவாள். அவ்வப்போது கனகவல்லி குடும்பத்துடன் அம்மாவிடம் கெஞ்சி கூத்தாடி பணம் வாங்கி சினிமா பார்க்க போய்விடுவாள்.
என்ன மலைச்சு போய் நின்றுட்டே தங்கச்சி? வாசல்ல பாவம் சிவநேசன் தம்பி இருமிக்கிட்டே இருக்குது. சுடு தண்ணியை நான் கொண்டு கொடுக்கிறேன். நீ ரஞ்சினியை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப வழியை பாரு. பின்பகுதியில் வாழும் அமிர்தம்மாள் அக்கறையுடன் கூறிவிட்டு தண்ணீர் தவளையுடன் மறைந்தாள். அமிர்தம் வயதில் மூத்தவள் மட்டுமல்ல, அவளது கணவர் கவிஞர் காலமேகம் திரைப்படங்களுக்கு பாடல் எழுதுபவர். ஒரு சமயம் மரகதம் கதாநாயகியாக நடித்த படங்களுக்கு கூட பாட்டு எழுதி வந்தவர். அப்படி சினிமா உலகில் ஏற்பட்ட அண்ணாச்சி தொடர்பு இப்போது பின்கெட்டு போர்ஷனில் குடியேறிவிட்டது. அண்ணாச்சிக்கு பாவம் ஜாதக தோஷம். மரகதத்தை போலதான் சினிமா ஸ்டூடியோக்களை படையெடுத்து கால் ஓய்ந்து கொண்டிருந்தார். நாடக மேடையில் அவ்வப்போது மரகதத்திற்கு அடிக்கும் புயல் போல அவருக்கும் சிறு சந்தர்ப்பங்கள் கிடைப்பதுண்டு. இடையே திரைப்பட ஜாமவான்களிடம் கெஞ்சி கூத்தாடி தமது பிழைப்பை நடத்தி வந்தார். கடவுள் அதிர்ஷ்டத்தை பண விஷயத்தில் அருளாவிட்டாலும் குழந்தைகள் விஷயத்தில் அருளிவிட்டிருந்தார். அதாவது மக்கள் செல்வம் இல்லாத தம்பதிகள். இந்த அகவிலை ஏற்றத்தில் நாம் இருவர் நாமே இருவர் என்று அவர்கள் வாழ்க்கை ஓடியது. ரஞ்சினி மீது அந்த தம்பதிகளுக்கு ஒரு தனி பாசம். தங்களுக்கு பிறக்காத மகள் போல அவளை கொஞ்சி கொண்டாடினர். தங்கச்சிக்கு அவ்வப்போது நாடகத்தில் அம்மா வேட சிபார்சுகளை வாங்கி தரும் கைங்கரியும் கவிஞருடையது. வெற்றிலை காவியேறிய பட்களை காட்டியபடி உற்சாகமாக சிரித்து கொண்டு, தங்கச்சி, ஒரு நல்ல பார்ட்டி வந்திருக்கு. அவசரமாக அம்மா வேடம் கட்டணுமாம், வரியா? கை மேலே பணம் விழுந்துடும். அவ்வப்போது ரேடியோ டிவி நாடகங்களில் மரகதம் தலை நீட்டினாள். பழம்பெரு நடிகை மிஸ் மோகனியாக. அம்மா, குட்டி விழிக்குது, போய்க்கோங்க, ஞான் வெள்ளம் பிடிச்சு தரும். மலையாளமும் தமிழும் சங்கமுமாகிவிட்ட கலவி மொழியில் மாதவி உறக்க கத்தினாள். மரகதத்தின் குடியிருப்பு பகுதியில் 2 பெரிய அறைகள். அவைகளை இணைக்க ஒரு நீண்ட தாழ்வாரம். மங்களூர் ஓடும் சிறிய ஓடுமாக கட்டப்பட்ட பழைய கால கட்டடம் அது. கீழே அழகிற்காக போடப்பட்டிருந்த சிவப்பு வண்ண சிமெண்ட் தரை தனது மேற்கு குலைந்து ஆங்காங்கே வெடிப்புகளுடன் தெரிந்தது. நீண்ட தாழ்வாரத்தின் சுவரை ஒட்டினாற் போலிருந்த மேசை மேல்தான் ரஞ்சினி தன் புத்தகங்கள், பேனா, பென்சில் வகைகளை குவித்து வைத்து கொண்டிருந்தாள். அவள் படிக்கும்போது அம்மா கால் அதிர நடக்கக்கூட அஞ்சுவாள். ரஞ்சினிக்கு அப்படி ஒரு கோபம் வரும். இந்த வீட்டில் நிம்மதியாக படிக்கக்கூட ஒரு இடம் கிடையாது. இப்படி தான் பரீட்சையில் வெற்றி பெறப் போகிறோனோ எரிந்து விழுவாள். இதோ ஒரு நொடியில் எடுத்து வரேன், கொஞ்சம் பொறுத்துக்கோமா. அவசரமாக டீயை தயாரித்து ஆற்றி எடுத்துக்கொண்டு ஓடி வருவாள் மரகதம். இரவில் மகளுடன் கூட உட்கார்ந்து கொண்டு அவளும் பரீட்சைக்கு படிப்பது போல ஏதாவது ஒரு பத்திரிகையுடன் அரை தூக்கத்தில் ஆடி விழுவாள். இன்னைக்கு வெங்காய சாம்பாரா வேணும்? வச்சு தரேன். பள்ளிக்கூடத்தில் இருந்து வரும்போது பசிக்குதா? கவலைப்படாதே, நித்தம் ஒரு டிஃபன் செஞ்சு தயாராக வச்சிருக்கேன். விளையாட்டில் பங்கெடுத்துக்கிட்டதிலே கால் வலிக்கிறதா? படுத்துக்கோ, நான் பிடிச்சு விடுறேன். 10வது வகுப்பு வந்துவிட்ட மகளுக்கு பயந்து கொண்டு ஓடி ஓடி பணிவிடைகள் செய்தால் மரகதம். எப்படியாவது ரஞ்சினி படித்து முன்னுக்கு வந்து அவளது கல்வறிவால் பிரகாசிக்கணும், நல்லா சுகமாக வாழணும். தான் பட்ட கஷ்டங்கள் மகளுக்கு வேண்டவே வேண்டாம். இதுதான் அவளது தினசரி பிரார்த்தனை. மகளை பற்றிய வருங்கால கனவு. இந்த கனவு நினைவாக அவள் உடலை ஓடாக தேய்க்க சிறிதும் அஞ்சவே இல்லை. மேசையை அடுத்த சுவரில் தொங்கிய பழைய போட்டோ ஒன்றில் காது சிமிக்கி கன்னத்தில் இடிக்க வரிசை பற்கள் தெரிய அழகாக சிரித்தபடி மோகினி இளமங்கையாக ஒயிலாக நின்று கொண்டிருந்தாள். அம்மா, இந்த படத்தில் இருக்காப்புலத்தான் இப்போவும் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஆமாம், நீங்கள் ஏன் பெரிய நட்சத்திரமாக வர முடியலை? மகள் அந்த படத்தை பார்த்துவிட்டு கேட்கும்பொழுதெல்லாம் மரகதம் வேதனையில் நெஞ்சு விரிந்து போவாள். நான் இருக்கேன், பயப்படாது என்று அபாயம் கொடுத்தவன் பின்னர் எப்படி மாறி போனான்? அத்துடன் அவளது வாழ்க்கையும் எப்படி திசை மாறி போனது? மிஸ் மோகினியாக அவள் திரைப்படத்தில் ஜொலித்தது சில படங்களில்தான். ஆனால் ஒவ்வொன்றும் தயாரிப்பாளருக்கு பெரும் வெற்றியையும் பணத்தையும் வாரி தந்தன. அவளுக்கு புகழையும் பணத்தையும் காதலையும் கலந்து கொடுத்தன. அம்மா, நேரமாகுதுமா, இன்னைக்கு எங்கள் மிஸ் டெஸ்ட் வச்சுருக்காங்க. ரஞ்சினியின் சின்னங்கள் அவளை விழிப்புற செய்தன.
நினைவுகளை உதறிவிட்டு அவசரமாக முன்னறைக்கு சென்றாள் மரகதம். ஜன்னல் அருகில் இருந்த முகம் பார்க்கும் கண்ணாடி அருகே ரஞ்சனி சீப்பு சகிதம் தலைவிரி கோலமாக நின்று கொண்டு இருந்தாள். அடர்த்தியான சுருட்டை முடி தோல் வரை அடங்காமல் பறந்து கிடந்தது. ரஞ்சினி படிப்பில் மிகவும் கெட்டிக்காரி. ஆனால் தன்னை கவனித்து கொள்ள தெரியாத மக்கு பெண். அவளுக்கு தலைவாரி பின்னுவது முதல பள்ளி சீருடை பொத்தான் தைப்பது வரை அம்மா தான் செய்ய வேண்டும். பரீட்சை சமயங்களில் வீட்டை இரண்டுபடுத்தி விடுவாள் ரஞ்சினி. அவள் படித்து கொண்டிருக்கும் போது அம்மா அவளுக்கு சாப்பாட்டை ஊட்டிவிட வேண்டும். அப்படி ஒரு பச்சை குழந்தையாக மாறி தொல்லை கொடுக்கும் சுபாவம். ரஞ்சினி பாடத்தை உருப்போட்டு கொண்டு புத்தகத்துடன் முன்னும் பின்னும் நடப்பாள். மரகதம் கூடவே நடந்து தலையை வாரி இரட்டை பின்னலிட்டு ரிப்பன்களை பட்டாம்பூச்சி போல முடித்து விடுவாள். இதற்கெல்லாம் அந்த ஒரே ஒரு காரணம்தான். தான் பட்ட கஷ்டம் தன் மகள் படக்கூடாது. நல்லபடியாக படித்து அவள் தனக்கு என்று ஒரு நல்ல வழி தேடி கொள்ள வேணும். அது அவளுக்கே விளங்காத ஒரு புதிர். ஆமாம், அவள் ஏன் பெரிய நட்சத்திரமாக ஒளிரவில்லை? அழகிருந்தது, முகவெட்டு, இளமை, நடிப்பு திறன் எல்லாம் இருந்தன. அப்படி இருந்தும் அவளது மார்க்கெட் தடதடவென்று சரிந்து அதில் பாதாளத்திற்கு போய்விட்டதே. வீழ்ச்சி என்றால் சாதாரண வீழ்ச்சியாது. நிமிர்ந்து நிற்க முடியாதபடி ஒரு அடி, வாய்விட்டு குமரி அழ முடியாத ஒரு ஆழமான துயரம். அது நெஞ்சுக்குள்ளே அடைத்து கொண்டு நினைத்த போதெல்லாம் இதயமே வெடித்து விடு போன்றதொரு இறுக்கத்தை உண்டாக்கி அவளை ஆட்டி படைத்த மாபெரும் துயரம் அது. அதனால் மகள் கிண்டி கிளறி கேட்கும் போதெல்லாம் அவளுக்கு எரிச்சல் ஏற்படுவது இயற்கையே. அழகாக இருக்கிறவங்க எல்லாம் பிரபல நட்சத்திரமாக்கி விட முடியுமா? என்னாலே பிரபலமாக முடியலை. அந்த கதை உனக்கு எதுக்கு? உன் மனதை இதுகளிலே ஓட விடாமல் பாடங்களை கவனமாக படி, தெரிஞ்சுதா? சிறிது கோபத்துடன் அதட்டுவாள். பல முறை அவள் தனது பழைய கால கனவுகளில் ஆழ்ந்து விடுவது உண்டு. முதலாக அவள் சினிமாவில் நடிக்கத் தொடங்கிய போது நதி ஒன்றில் கதாநாயகி குளிக்கும் காட்சி. உற்சாகத்தில் அவள் ஆழம் தெரியாது கொஞ்சம் தள்ளியே உள்ளே இறங்கிவிட்டாள். தண்ணி இழுக்குதே, ஐயோ பயமா இருக்கே! அவளையும் மீறி அச்சத்திலே அலறிவிட்டாள். உண்மையில் படப்பிடிப்புக்கு வந்திருந்த அத்தனை பேரும் பயந்துதான் போனார்கள். நாட்காலி ஒன்றில் அமர்ந்து கொண்டு தனது மேக்கப்பை சரி செய்ய சிறு கண்ணாடி ஒன்றில் பார்த்து கொண்டிருந்த கதாநாயகன் பரபரப்புடன் கையில் இருந்ததை புல்தரை மீது வைத்துவிட்டு போட்டிருந்த வேஷத்துடன் தொவியர் என்று நீரில் பாய்ந்து ஒரே தாவலில் அவளது தோலை பற்றி தன் அருகே இழுத்து கொண்டு, பயப்படாதே, நான் இருக்கேன் என்று மெல்லியதாக சொன்னபோது அந்த பயங்கர அனுபவத்தினிடையே அவள் மனம் மகிழ்ச்சியில் எப்படி துடித்தது! இன்னைக்கு ராத்திரி டிவியிலே ஒளியும் இருக்கு இல்லையாமா? ரஞ்சினி குழந்தைத்தனத்துடன் கேட்டாள். உங்கள் கிளாஸ் டெஸ்ட்டுக்கு இந்த கேள்வி ரொம்ப முக்கியம், பேசாமல் போடி, அதட்டினாள் மரகதம். ரஞ்சினி உதட்டை கடித்து கொண்டாள். அவளது மூக்கு நுனி சிவந்து விட்டது. அம்மா மீது ஏற்பட்ட கோபத்தை மறைக்க தன் முகத்தை கண்ணாடியில் பார்த்து கொண்டாள். பச்சவண்ண சீருடை, வெள்ளை சட்டை அவளது நிறத்திற்கும் உயரத்திற்கும் கவர்ச்சியாகத்தான் இருந்தன. என்னை அவசரப்படுத்திக்கிட்டு அழகு பார்த்துட்டு நின்னால் எப்படி? புறப்படே, டிஃபன் கட்டி வச்சிருக்கேன், மறக்காமல் எடுத்துகிட்டு போ, தாயார் அதட்டும் குரலில் உத்தரவிட்டாள். ஊஹம், டிஃபன் வேண்டாம், நான் ரொம்ப குண்டாக்கிட்டு வரேன்னு என் சிநேகிதிகள் கேலி செய்கிறாங்க. மரகதத்திற்கு சிரிப்பு தான் வந்தது. ஒரு காலத்தில் அவள் மிஸ் மோகினியாக திரைப்பட ராணியாக இருந்தபோது இப்படித்தான் அவளதும் தனது தோற்றத்தை பற்றி மிகவும் கவலைப்பட்டாள். தன் உருவத்தை கச்சிதமாக கொடி போல வைத்து கொள்ள அவள் சாந்தோம் கடற்கரை மணலில் மூச்சு வாங்க எவ்வளோ நாட்கள் விடியற் காலையில் ஓடியிருக்கிறாள். குடும்ப வைத்தியர் சாப்பிட சொன்ன பிரகாரம் காலையில் வெறும் கருப்பு காப்பி, மணலில் ஓட்டம், பின்னர் ஆரஞ்சு பழ சாறுடன் ஆரஞ்சு பழ ரசத்துடன் ஒரு சுக்கா ரொட்டியுடன் ஒரு கரண்டி சாம்பார், பிறகு மாலை ஒரே ஒரு சிறிய கிண்ணம் சாதம், கூட்டு, ரசம் இத்தியாதிகளுடன் பிற்பகல் எத்தனை தான் பசித்தாலும் வெறும் தேநீர், அதுவும் சர்க்கரை இல்லாதது. இரவு உணவுக்கு மறுபடியும் அந்த சுக்கா ரொட்டி, கூட சிறிய அளவு சப்ஜி, வெண்ணெய், பால், ஓவல், கேக், ஐஸ்கிரீம், அல்வா இவைகள் பக்கம் கூட திரும்பி பார்க்கக்கூடாது என்று வைத்தியர் கண்டிப்பாக கூறிவிட்டிருந்தார். உடல் சக்தியை பாதுகாத்து கொள்ள இடையே சிறிதளவு
புரத சத்து பொருளை தண்ணீரில் கலக்கி ஒரு டம்ளர் அருந்திவிட்டு விட்டமின் மாத்திரைகளை விழுங்கிவிட்டு தினமும் மாலை வேளை 100 தடவை ஸ்கிப்பிங் செய்துவிட்டு அத்துடன் பரதநாட்டிய பயிற்சியும் செய்து கொண்டு அப்பப்பா உடம்பை கொடியாக வைத்து கொள்ள அவள் பட்ட பாடு. ஆனால் வெளியில் அதற்கு கிடைத்த விமர்சனம் முற்றிலும் வேறு. மிஸ் மோகினி என்ன இப்படி இழைச்சிக்கிட்டு போகிறாள்? உடம்புக்கு ஏதாவது? ஆனாலும் கயிறாக இழைச்சி போனால் படங்களில் நடிக்க வாய்ப்பு வராதே. குழு குழுவென்று உடலை பார்த்த கண் கொடியிடையை பார்க்க மறுக்குமோ? கண்ணமெல்லாம் ஒட்டி கண்கள் உள்ளடங்கி போச்சே, இந்த பெண்ணுக்கு என்ன வந்துடுச்சு என்று ஒரு தடவை படப்பிடிப்பின் போது ஒரு பழங்கால நடிகை தந்த விமர்சனம் அவளை விழிப்புற செய்தது. உடம்பு இழைக்கப்பட்ட பாடு போல 2 மடங்கு மறுபடி உடம்பை பெருக்க வைக்க அவள் சிரமப்பட்டாள். நினைத்த போது அவள் தாய் ஓவலை கலைக்க அவள் வாயில் கொட்டினாள். சாப்பிடு, வயிறாறு சாப்பிடு, இப்போதான் முகத்திலே கொஞ்சம் களை வர ஆரம்பிச்சிருக்கு என்று வற்புறுத்தி மகளுக்கு தினமும் ஆடை தயிரும் சோறும் உப்பு காரமாக ஊறுகாயும் போட்டு உபசரித்தாள். ஒரு வழியாக உடலை ஒரு கச்சிதமான நிலைக்கு கொண்டு வந்திருந்தாள். இப்போது கூட அவள் உடல் கட்டு அப்படியே தான் இருந்தது. ஆப்பிள் ஜூஸ், காலம் போய் எளிய உணவு, வசதிகள் குறைவான வாழ்க்கை. வளர்ந்து வரும் மகள் போராட்டங்களுக்கிடையே அவள் தன் உள்ளத்தை மட்டுமல்ல உடலையும் கட்டுமானத்தில் தான் வைத்திருந்தாள். இப்போது மகள் பட்டினி கிடந்தால் உடம்பு கெட்டு போகும். மரியாதையாக டிஃபனை எடுத்துக்கிட்டு போ. அலுமினிய டிஃபன் டப்பாவை பிடிவாதமாக மகளின் புத்தக கட்டுக்கரையில் வைத்தாள். சீக்கிரம் சாப்பிடவா என்றாள். போங்கம்மா, நீங்கள் ரொம்ப தொந்தரவு செய்கிறீங்க. அழுத்து கொண்டே மகள் சமையல் அறைக்குள் நுழைந்தாள்.